வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருகின்ற 17ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. நெல்லையில் மேலும் ஒரு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் விண்ணப்பம் அளித்துள்ளது. திண்டுக்கல் குதிரையாறு அணையிலிருந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் பன்னாட்டு புத்தக காட்சிக்கான இலச்சினை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். தமிழ்நாட்டிற்கான சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்களாக டெல்லியை சேர்ந்த 4 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நாளை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 99.27% SIR படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 96,000 ரூபாயாகவும் 1 கிராம் 12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 199 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் மாதம் 7.35 DMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகள் தங்களது கட்சியின் விதிகளை 30 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் இன்று ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய 2 ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் 23 சட்டமன்ற தொகுதிகளில் கட்டப்பட உள்ள 23 முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு அரசானது யானைகளை இடமாற்றம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விரிவான வழிகாட்டு முறையினை உருவாக்க நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார். சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு குறித்த பயிற்சி வருகின்ற 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை சுற்றுவட்டார கிராமங்களில் இளநீர் உற்பத்தி அதிகரிப்பால் பண்ணை விலை 23 ரூபாயாக சரிந்துள்ளது. வந்தே மாதரம் பாடல் இந்தியர்களை ஒருங்கிணைக்கிறது என்று மக்களவையில் பிரியங்கா காந்தி MP அவர்கள் தெரிவித்துள்ளார். நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 98,92 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறகுதளம் மற்றும் புதிய மீன் விதைப்பண்ணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். விவசாயிகள் ஆண்டிற்கு ஒரு முறையாவது தங்கள் நிலங்களின் மண்ணை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வருகின்ற ஜனவரி மாதம் டெல்லிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலையில் ஐயப்பன் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் வருகின்ற டிசம்பர் 23ஆம் தேதி புறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விமான கட்டணங்களுக்கு உச்சவரம்பு தொடர்ந்து அமலில் இருக்க வேண்டும் என்று ப. சிதம்பரம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இண்டிகோ விமான சேவைகள் வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் வழக்கம் போல் இயங்கும் வகையில் சரி செய்யப்படும் என்று இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா நேற்று நடைபெற்றது. சென்னையில் செயல்பட்டு வரும் HCL IT நிறுவனத்தில் இன்று முதல் வருகின்ற 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு இன்டர்வியூ நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேடங்கி நல்லூரில் 33 கோடியில் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் குடியிருப்புகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு டேங்கர் லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மதுரை உத்தங்குடி நிகழ்ச்சியில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் 7 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மதுரை தொண்டிசாலை மேலமடை சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்.
மதுரையில் 36,680 கோடி ரூபாய் முதலீட்டில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் சுமார் 57,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மேலும் மேலூர் சிப்காட் தொழில் பூங்காவிற்கு அடிக்கலும் நாட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் வாரத்தில் இனி 2 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் வாரத்தில் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி வருகின்ற டிசம்பர் 11ஆம் தேதி தொடங்குகிறது. எலக்ட்ரிக் பஸ் மற்றும் ஸ்கூட்டர் உற்பத்திக்கு தமிழ்நாடு அரசுடன் வின்ஃபாஸ்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் 4,500 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் இன்று திறக்கப்படவுள்ள புதிய பாலத்திற்கு வேலுநாச்சியார் பாலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் வருகின்ற 19ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 10% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் 119 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9,230 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் VIP தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு வருகின்ற 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை புத்தக கண்காட்சி வருகின்ற ஜனவரி 7ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 13 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டில் ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5.5%இலிருந்து 5.25% ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் இந்தியாவில் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று இந்தியா ரஷ்யா இரு நாடுகளின் வர்த்தக சபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார். கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு சட்ட விதிகளை உருவாக்கம் செய்து தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு செய்துள்ளது. அக்ஷயம் 365 என்ற பெயரில் சென்னையில் இனி தினமும் மதியம் 12 மணிக்கு இலவச உணவு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாணவர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 10ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ள நிலையில் டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை மொத்தம் 12 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.